இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளுகிற நான் இந்த உலகத்திலே சுடரை போல பிரகாசிப்பேன். வசிப்போம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஜீவ தண்ணீர் என்பது அருமையானவர்களே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற நல்வாழ்வு, அதுதான் ஜீவ தண்ணீர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த ஜீவ தண்ணீரை கர்த்தர் தருகிறார். இது இந்த ஜீவ தண்ணீர் என்கிற இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பாவ மன்னிப்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. எல்லா தேவனுடைய நன்மைகளும் இந்த தேவன் தருகிற இந்த வாழ்வுக்குள்ளே இருக்கிறது. இதுதான் அருமையானவர்களே மனுஷனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, தண்ணி இல்லாத ஒரு நிலம் அது வறண்டு கிடக்கிறது போல தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையை வறண்டு தான் கிடக்குது. பாருங்க, இன்னைக்கு அநேக மக்கள் அருமையானவர்களே பஞ்சத்திலே அடிபட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்து எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆகவே அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா அந்த உலகத்தில்? ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்கிற ஒரு கேள்வியிலே தான் அருமையானவர்களே எந்த ஒரு திருப்தி இல்லாம அருமையான ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாருங்க, தேவன் அருமையானவர்களே மனிதர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கிறவர். ஜீவ தண்ணீரை பாருங்க இலவசமாய் கொடுக்கிறார். ஏனென்றால் மனிதர்கள் எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். கவனிங்க, தேவாதி தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆகவே அருமையானவர்களே மனிதர்களுக்கு அவர் இலவசமாய் வாழ்வு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இலவசம். ஏன் இலவசம்? ஏன்னா மனுஷன் இதுக்கு கரையும் கொடுக்க முடியாது. இது டூ காஸ்ட்லி, ரொம்ப விலையேறப்பட்டது. தேவன் அதற்கு இரத்த கிரயத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை சம்பாதித்து அருமையானவர்களே இன்றைக்கு இந்த ஆசீர்வாத நன்மைகளை மனிதர்களுக்கு கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார். நீ கரையும் கொடுக்க வேண்டாம், நான் அதற்காக என்ன செய்கிறேன், கரையும் கொடுக்கிறேன். ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிற அதன் அடிப்படையிலே அருமையானவர்களே கர்த்தர் வாழ்வு கொடுக்கிறார். ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, விருப்பமுள்ளவன் அவன் கர்த்தரிடத்தில் இந்த ஜீவ தண்ணீர் இந்த ஆசீர்வாதத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல விருப்பம் இல்லாத ஆளுக்கு கர்த்தர் விரும்பினாலும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு எனக்கு வேணும், அவர் கொடுக்கிற சமாதானம் எனக்கு வேணும், அவர் கொடுக்கிற சந்தோஷம் எனக்கு வேணும், அவர் கொடுக்கிற ஞானம் எனக்கு வேணும், அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எனக்கு வேணும்னு சொல்லி அவ்விதமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேலே அருமையானவர்களே ஒரு விருப்பத்தை வைத்து அதை விரும்பி பாருங்க கர்த்தரிடத்திலே விசுவாசத்தோடு வருகிறவர்கள் இந்த ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை இலவசமாய் பெற்றுக்கொள்கிறார்கள். பாருங்க, என்னை நினைக்கும் போதே நான் அடிக்கடி ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கர்த்தரனை ஆசீர்வாதத்தின் கருவியாக பயன்படுத்துகிறார். இது எப்படி வந்து தெரியுமா? அருமையானவர்கள், 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு முன்னால் ஒரு சாய்ஸை வச்சாரு. நீ வாழுகிற அந்த பாவ வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ போறியா, அல்லது நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை உனக்கு வேண்டுமா, எதை நீ தெரிந்து கொள்ள போகிறாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு. கவனிங்க, ஆகவே பாருங்க, பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி, ஆண்டவரே நீர் தான் எனக்கு வேணும்,
உம்முடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் சொல்லி பாருங்க, இந்த இயேசுவுக்கு மரியாதை கொடுத்து அழைப்பு கொடுத்து உள்ளத்துல ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், ஜீவ தண்ணீரை கர்த்தர் இலவசமாய் கொடுத்தார். தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் இலவசமாய் கொடுத்தார். இன்றைக்கு அருமையானவர்களே, செத்தி என்றைக்கோ மண்ணாய் போக வேண்டியிருந்த நான் இன்னைக்கு அருமையானவர்களே நல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்க. ஆகவே எல்லாருக்கும் முன்பாக இப்படி ஒரு சாய்ஸ் வைக்கப்படுகிறது. தேவனுடைய இலவசமான ஆசீர்வாதங்கள் உனக்கு வேணுமா அல்லது வேண்டாமா? வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவின் உள்ளத்துக்குள்ள வாரும். நீர் ஆண்டவர் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இயேசு உள்ளே வரும்போது தேவன் கொடுக்கிற வாழ்வு உள்ளே வருகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவத்திலிருந்து அருமையானவர்களே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எதன் அடிப்படையில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி, அவர் நமக்காக பாடுபட்டு, அருமையானவர்களே, பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பிசாசுடைய கரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசு பிரயாசப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிர் தெழுந்தபடினாலே இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக மக்களுடைய எண்ணம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணம் என்னன்னா, இவங்க ஏதோ செய்யறதுனால தான் பாவத்திலிருந்து விடுதலை வரப்போகுதுன்னு சொல்லி அருமையானவர்களே இவங்க கடந்து பாருங்க மாம்சத்துல போராடிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பாருங்க உபவாச கூட்டம். உபவாசம் போடுறதுனால தான் ஏதோ ஒரு விடுதலை வரப்போகுது. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனால தான் ஏதோ விடுதலை வரப்போகுது. அப்படிதான் இன்னைக்கு அநேகர் நம்புகிறாங்க. ஊழியக்காரங்களும் அப்படிதான் நினைச்சாங்க, படிச்சு கொடுக்குறாங்க. விசுவாசிகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரலன்னா, விசுவாசிகளுக்கு வர வேண்டிய விடுதலை வரலன்னா, அருமையானவர்களே, உடனே ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க, நீங்க சரியா உபவாசம் போடல பிரதர், சரியா போடுங்க உபவாசத்தை, பாலில் தண்ணியை கலந்துடாதீங்க, நாட்டு வாழைப்பழம் சாப்பிட்றாதீங்க, தண்ணி கூட குடிச்சிடாதீங்க, உபவாசத்தை சரியா போடுங்க. அப்படிதான் இன்னைக்கு அருமையானவர்களே ஊழியக்காரங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தளவில் அநேக ஊழியக்காரங்களா இருக்கிறதுக்கு பதிலாக பேசாம நாட்டு வைத்தியர்களா போயிடலாம், நாட்டு வைத்தியம் பண்ண போயிடலாம். ஏன் இந்த சத்தியத்தை கையில் எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியல. அருமையானவர்களே, நாம இன்னைக்கு ஏதோ செய்யறதுனால நமக்கு விடுதலை வரப்போறதில்ல. நல்லா கவனிங்க. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டபடினாலே ஏற்கனவே நமக்கு விடுதலை வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏற்கனவே விடுதலை வந்திருக்கிறது. இத பாருங்க, அறிந்து கொண்டு பாருங்க, விசுவாசித்து விடுதலையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பாருங்க, அந்த விடுதலையை அறிந்து கொண்டு அதை எடுப்பதற்காக உபவாசம் இருக்கலாம். அதுல தப்பு கிடையாது. நாம ஒன்றும் உபவாசத்துக்கு எதிரிகள் கிடையாது. நாம ஒன்றும் ஜெபங்களுக்கு எதிரிகள் கிடையாது. அருமையானவர்களே, உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆனா அறிவில்லாம ஜெபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன அறிவு? அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? உபவாசத்தினால பிழைப்பான் போடல. உபவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் போட்டிருக்குது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசம் எங்கே இருந்து வருகிறது? ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே வருகிறது. தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறதுனாலே விசுவாசம் வருகிறது. அருமையானவர்கள், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்கிறதுனாலே விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் தான் விசுவாசிகளை வாழ வைக்கிறது. தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். என்ன போட்டிருக்கு பாருங்க. பாவத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? விடுதலையாக்கப்பட்டு. எல்லாரும் சொல்லுவோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். விடுதலையாக்கப்பட போறேன்னு போடல, ஆண்டவர் விடுதலையாக்க போறாருன்னு போடல, விடுதலையாக்கப்பட்டு. என்ன அருமையான சத்தியம் பாருங்க. விடுதலை ஆயிட்டேன். நான் உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே விடுதலை ஆயிட்டேன். இப்படி நான் விசுவாசிப்போமானால் அருமையானவர்களே, இந்த தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த விடுதலையை பெற்று அனுபவிப்பது ஈஸியா இருக்கும். கிறிஸ்தவ ஜீவியத்தில், கிறிஸ்தவ ஜீவியம் பாருங்க, மலையை புரட்டி கடல்ல தள்ளுற ஒரு பிரயாசத்தின் ஜீவியம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கடினமான பங்கை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு நமக்கு இலகுவான பங்கை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார்,
என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் அருமையானவர்களே, தேவனுடைய வல்லமையினாலே மிக எளிதாக இளைப்பாறுதலோடு வாழுகிற ஒரு ஜீவியம். இது பாருங்க, அறிவிலிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த பாவம் தான் எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கிறது, எல்லா கேடுபாடுகளுக்கும் இந்த பாவம் தான் காரணமாக இருக்கிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அவன் பாருங்க தலைக்க முடியாது, அவன் செழிக்க முடியாது, அவன் வாழ முடியாது, அவன் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் பாவம் ஒரு பெரிய தடையாகவே அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் நம்முடைய பாக்கியம் என்னன்னா, நம்மை கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த தடையும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எந்த தடையும் கிடையாது. ஏனென்றால் பாவத்தை கர்த்தர் விலக்கி இருக்கிறார். அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அருமையானவர்களே, எத்தனை பேர் நீதிமான்கள்? ஏன் நாம நீதிமான்கள்? கர்த்தர் பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார், நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நீதிமான்களாக நம்ம இருக்கிறதுனால கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீதிமான்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன்னா பாவத்திலிருந்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு பாருங்க நன்மை கண்டிப்பா என்ன செய்யும்? உண்டாகும். சில ஆட்கள் பாருங்க தீமையவே எப்போது எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதான் அந்த தீமை நடந்துருமோ, இந்த தீமை நடந்துருமோ. இல்லைங்க, நன்மையை எதிர்பாருங்க. நன்மை நடக்கக்கூடிய அற்புதங்கள் நடக்கும், தீமைகள் விலகும். தீமைகள் உங்களை ஒட்டாது, நன்மை தான் உங்களை ஒட்டும். ஏன்னா நீங்க நீதிமான்கள். பாருங்க, ஆகவே கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். எப்படி விடுதலையாக்கி இருக்கிறார்? வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி இயேசு நமக்காக பலியிடப்பட்டபடினாலே, நல்லா கவனிங்க, இயேசு சிலுவையில் அவர் பலியாக பலியிடப்படவில்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகாது. ஆனால் கர்த்தருடைய இரக்கத்துக்கும் அவருடைய அன்புக்கும் அளவே இல்லை. பாருங்க, இந்த காலை வேளையில் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா நாம யாரும் உபவாசிக்கிறதுக்கு முன்னாடி, நாம யாரும் கர்த்தரை கேட்கறதுக்கு முன்னாடி தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அந்த உலகத்தில் என்ன செய்தாரு? அனுப்பி அவரை அருமையானவர்களை பலியிட என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு பலியிடப்பட்டபடினாலே அருமையானவர்களே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. என்ன என்ன தேவனுடைய அன்பு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர் யாரு, நாம யாரு? அருமையானவர்களே, பரிசுத்த தேவகுமாரன் யாரு? பாவத்தில் வாழுகிற மனுஷன் யாரு? ஆனால் பரிசுத்த தேவகுமாரன் பாவத்தில் வாழுகிற மனிதனுக்காக இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவையிலே பலியிடப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது எத்தனை பெரிய தேவ அன்பு! பலியிடப்பட வேண்டிய ஒரு கட்டாயமும் கிடையாது. மனுஷனுக்காக தன்னுடைய சரீரத்தை, பரிசுத்த அந்த தேவகுமாரனுடைய சரீரத்தை பலியிடப்படுவதற்கு அவர் ஒப்புக் கொடுப்பதற்கு ஒரு தேவையும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை அருமையா நமக்காக நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிலுவையில் அடிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை அணிச்சிருக்கிறாரு, சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். நான் சொல்லுறேன், இதெல்லாம் தியானிச்சிங்கன்னா உள்ளம் பாருங்க அன்பினால நிரம்பும், சந்தோஷத்தினால நிரம்பும், பாருங்க சமாதானத்தினால நிரம்பும், கண்கள்ல இருந்து தாரதாரையா கண்ணீர் ஓடி வரும். நல்லா கவனிங்க, மேன்மையான அனுபவத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அநேக தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, கர்த்தர் இவங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய காரியத்தை இவங்களுக்காக கர்த்தர் செய்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த பாருங்க அந்த ஞான அறிவு இல்லாதனால இன்னைக்கு பிரச்சனையவே நினைச்சு, பிரச்சனையவே பாருங்க அதை பற்றியே கவலைப்பட்டு கர்த்தரை குறித்து ஒரு முறுமுறுப்புலையும் கசப்புலையும் அனைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர்னா இவங்களுக்கு ஒரு ஒரு பரவசம் கிடையாது. அருமையானவர்களே, அப்படி இல்லாரு. கவனிங்க, பிரச்சனை சிந்திக்க கூடாது, கவலைப்படக்கூடாது.
கர்த்தருடைய சத்தியத்தை சிந்திக்கணும், கல்வாரியை சிந்திக்கணும். எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எனக்காக ஒப்பு கொடுத்தவர். இன்னைக்கு இந்த அற்பமான பிரச்சனையை நீக்காதிருப்பது எப்படி? கண்டிப்பா நீக்குவாரு. எல்லாரும் சொல்லுவோம், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எனக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளுவது நிச்சயம். நிச்சயம். கவனிங்க, இதுதான் பாருங்க விசுவாசம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவனுடைய அன்பு, ஆச்சரியமான தேவனுடைய அன்பு. தேவ அன்பை குறித்து ஆச்சரியப்படுறீங்களா? உங்க ஜெப அறை அருமையானவர்களே தேவனுடைய அன்பை குறித்து ஆச்சரியப்படுகிற ஒரு இடமா? தேவ அன்பை நினைச்சு கண்ணீர் விடுறீங்களா? மேன்மையான கிறிஸ்தவ ஜீவியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட்டபடினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இந்த உலகத்தில் வரும்போதே ஒன்று சொல்லிட்டே வந்தாராம், பிதாவே பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாராம். பாருங்க என்ன சொல்லிட்டு வந்தாராம், ஆண்டவரே மனுமக்களுக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிக்க போகிறேன், மனுமக்களுக்காக நான் சிலுவையிலே பலியிடப்பட போகிறேன் சொல்லிட்டே வந்தாராம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு எந்த மனுஷன் அப்படி பிறகுறான்? மனுஷன் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே ஒரு ஆசையோடு தான் பிறகுறான். என்ன ஆசை? நான் வாழப்போகிறேன், நான் வாழப்போகிறேன், நான் வளரப்போகிறேன், நான் இந்த பூமியில நல்லா இருக்க போறேன் அப்படின்ற ஆசையோடு தான் எல்லா மனிதரும் பிறகுறாங்க. ஆனா இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது நான் மனுமக்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட போகிறேன், நான் சிலுவையில் மரிக்க போறேங்கிற எண்ணத்தோடு தான் இந்த உலகத்தில் பிறந்தாராம். எத்தனை பெரிய தியாகம் நம்முடைய ஆண்டவர் நமக்காக பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. இந்த சித்தத்தினாலே அருமையானவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். இது விளங்கும் போது தேவனுடைய மக்கள் அருமையானவர்களை கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். உலக பிரகாரமான மேன்மைகள் அவர்களுக்கு இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், கார் இருக்கலாம். ஆனால் இந்த உலக பிரகாரமான மேன்மைகள்லாம் அருமையானவர்களே ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்ட ஒரு மனுஷனுக்கு குப்பை மாதிரி தெரிகிறது. கர்த்தர் பெரியவர், அவர் எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அருமையானவர்களே கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். இங்கேதான் உண்மையான தாழ்மை வருகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எப்போதும் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை உயர்த்துகிற ஒரு மனுஷன் அவன் எப்போதும் தாழ்மையிலே என்ன செய்கிறான்? வாழுகிறான். அவனுக்கு தேவனுடைய கிருபை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். ஆகவே அருமையானவர்களே தேவனுடைய இரக்கத்தை நினைத்து பாருங்க, நன்றி சொல்லி வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ ஜீவியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வரப்போகிறாரு, சிலுவையில் அடிக்கப்பட போகிறாரு. அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறது மூலமாக மனிதர்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்கப்பட போகிறார்கள் என்பதை தேவன் காலாகாலமாக அறிவித்துக் கொண்டே வருகிறார். பழைய ஏற்பாடு முழுவதும் இதுதான். பழைய ஏற்பாட்டில் நிறைய பட விளக்கங்கள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு தேவனை விட்டு ஓடிட்டாங்க, தூரமாக ஓடிட்டாங்க. தேவனுடைய அன்பை பாருங்க, தொலைஞ்சு போறாங்கன்னு நினைச்சிருக்கலாம், விட்டுருக்கலாம். கர்த்தர் நம்மள மாதிரி ஒரு ஆளா இருந்தா போய் தொலை அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு, விட்டுருப்பாரு. ஆனா விடலை பாருங்க. தேவன் அவருடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறது. பாவம் செஞ்சுட்டான், ஆனாலும் அவன் என் பிள்ளை தான். பாவம் செஞ்சுட்டான், ஆனாலும் நான் தான் அவனை பெத்தெடுத்திருக்கிறேன். பாவம் செஞ்சுட்டான், ஆனா நான் தான் அவனை சிருஷ்டித்து இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறேன். அவனை வாழ வச்சுதான் ஆகணும்னு சொல்லி தேவ அன்பு அவனை தேடி வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேடி வந்து அவனுக்காக அருமையானவர்களே பாவம் செஞ்சுட்டு ஓடிட்டான், அவனுக்காக ஒரு ஆட்டை பிடிச்சி ஒரு மிருகத்தை பிடிச்சி அதை அடிச்சு அவனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக அவனுடைய பாவத்தை அவனுக்கு மன்னித்து அருமையானவர்களே அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார் அன்பின் தேவன். அங்கேயே ஒரு செய்தியை தேவன் அறிவிச்சிட்டாரு. மனுஷன் பாவத்தில் வாழுகிறான், ஆனா பாவத்தில் வாழ்கிற மனுஷனை நரகத்துக்கு போகணும்னு நான் அனுப்பிடுறது இல்லை. அவனுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை நான் அடிச்சிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். தேவன் எவ்வளவு பெரிய ஆயத்தப்படுத்துகிற தேவன் என்பதை பாருங்கள். நீங்களும் நானும் பிறக்கவே இல்லை, ஆனா நமக்காக தேவகுமாரன் நினைச்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. ஆதாம் காலம் முதலே ஆயத்தப்படுத்தி ஆதியாகமத்தில் இயேசுவை தான் நாம பார்க்கிறோம். அந்த அடிக்கப்பட்ட அந்த ஆடு அருமையானவர்கள் இயேசு தான் பாருங்க. இயேசுவை ஆதியாகமத்தில் சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல தான் இயேசுவை நம்ம பார்க்கிறோம் போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க. இயேசு எல்லா புஸ்தகத்திலையும் இருக்கிறாரு வேதத்தில். அதுலேயும் பிரதானமாக ஆதியாகமத்திலேயே அவர் இருக்கிறாரு.
அருமையானவர்களே, அவரை பற்றி தான் வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இதைத்தான் தேவன் ஆதியாகமத்தில் அறிவிக்கிறாரு. தேவகுமாரனாய் இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே பலியிடப்பட போகிறார். அவர் விசுவாசிக்கிறவருடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவர் பலியிடப்பட்டபடினால எல்லா மனுஷருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாயிருக்கிறது என்பதை ஆதியாகமத்திலேயே தேவன் செய்கிறார், அறிவிக்கிறார். இது முதலாவது பட விளக்கம். இரண்டாவது பட விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு பதிலாக பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்கடா. ஆபிரகாம் தேவன் சொல்றாரு, ஈசாக்கு கூட்டிட்டு போ, மோரியா மலையில நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல அவனை தகன பலியா பலியிடு அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு கூட்டிட்டு போறான். அருமையானவர்களே, ஈசாக்கு பலியிடப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. நல்லா கவனிங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்க்கிலும் அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் பெரியது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் நியாய தீர்ப்பாகவே இருக்கிறார் போட்டிருக்குதா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் போட்டிருக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், என் தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை சில தவறுகளை நம்ம செஞ்சிருக்கலாம், சில வேளைகளில் தட்டி விழுந்திருக்கலாம் நாம. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இன்னும் தேவன் நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் அவருடைய நியாய தீர்ப்புகளை பார்க்கலும் பெரியது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இரக்கம் பெரியதுங்க, தேவனுடைய அன்பு பெரியது. ஆகவே அருமையானவர்களே, தேவன் அன்றைக்கு ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஈசாக்கு பலியிடப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு தான், உண்மைதான். ஆனால் என்னுடைய அன்பு, ஈசாக்கு மேலே நான் வைத்த அன்பு, ஈசாக்கு மேலே நான் வைத்த இரக்கம் அது பெரிதா இருக்கிறபடினால ஈசாக்கு சாக வேண்டாம், ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டால் போதும். தேவனுடைய பாருங்க அன்பின் செய்தியை பாருங்க. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டால் போதும் என்று அருமையானவர்கள் தேவன் சொன்னபடினால ஆபிரகாமுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யறாரு, காமிக்கிறாரு. கண்ணை எடுத்து பார்ப்பான்றாரு. அவனுக்காக, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து கர்த்தர் சிக்க வச்சிருந்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் சிக்க வச்சிருக்கிறாரு? எங்கேயும் போகாது, நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது அங்கதான் இருக்கும். ஹல்லேலூயா. சிலர்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த மாப்பிள்ளை எங்கிருந்து வர போறாரு? நான் சொல்றேன், ஆண்டவர் சிக்க வச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, நீங்க அதை அடைகிற வரைக்கும் அந்த மாப்பிள்ளை எங்கேயும் போக மாட்டார், கண்டிப்பா அங்கதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே போலதான் பொண்ணும் அங்கதான் சிக்க வச்சிருக்கிறாரு. அப்ப கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் பெருக்கும், அதையும் ஆண்டவர் சிக்க வச்சிருக்கிறாரு. எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் நமக்காக அன்பின் தேவன் சிக்க வச்சிருக்கிறாருங்க. நீங்க அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பார்த்து அந்த ஆட்டுக்கடாவை பிடிச்சு பலியிடுகிறான். பலியிட்டு வேதத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. ஆதியாகமம் 22:13 வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக, எல்லாரும் சொல்லுவோம், பதிலாக தகன பலியிட்டான். ஈசாக்கு சாகல, ஆனா ஆட்டுக்கடா என்ன செய்தது? செத்தது. ஆட்டுக்கடாவினுடைய அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால ஈசாக்கு பாவத்திலிருந்து விடுதலையானான். விடுதலையான மாத்திரத்தில் தேவன் என்ன சொன்னார், வாசிக்கலாம். 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் சொன்னார். போதும், கவனிங்க. ஆண்டவர் இப்ப ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நான் உன்னை என்ன செய்து
சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன் சொன்னா போதாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுக்கு இவ்வளவு அழுத்தி சொல்றாரு? ஏன்னா ஆட்டுக்கடா மரிச்சிருச்சு, ரத்தம் சிந்தியாச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டு போய்விட்டது, பாவத்திலிருந்து ஈசாக்கு விடுதலை ஆயிட்டான். ஆகவே ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் ஆசீர்வாதத்துல வைராக்கியமா இருக்கிறாரு. தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுல அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு. ஆகவே இப்போ ஆசீர்வாதத்துக்கு உண்டாயிருந்த எல்லா தடைகளும் நீங்கின மாத்திரத்துல தேவன் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய உள்ளத்தை பாருங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அழுத்தி 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 சொல்றாரு. சில ஆட்கள் எங்களை பற்றி குறை சொல்றாங்க. இந்த ஜீவ வார்த்தை ஆலயத்தில் எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை அழுத்தி 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 தான் சொல்றாங்க. நாங்க அழுத்தி சொல்லலைங்க. எங்க தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனா இருக்கிறதுனால அவரை அழுத்துறாரு. நல்லா அவரை அழுத்தி சொல்றத நாங்க வாசி காமிக்கிறோம், அவ்வளவுதான். கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை. ஏன்னா இந்த வசனத்தையே ஆவியானவர் பாருங்க புதிய ஏற்பாட்டிலையும் கோட் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனா எல்லா வசனத்தையும் புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ணல, மேற்கோள் காமிக்கல. ஆவியானவர் பாருங்க சில வசனங்களை பொறுக்கி எடுத்து புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யறாரு? கோட் பண்ணுகிறாரு. பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள்னு அர்த்தம். வாசிங்க, எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் அழுத்துறாரு. எல்லாரும் சொல்லுவோம், நிச்சயமாகவே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆவியானவர் இங்க கொஞ்சம் அந்த நிச்சயமாகவே என்ற வார்த்தையை சேர்க்கிறார் பாருங்க. ஏன் தெரியுமா அருமையானவர்களே? ஈசாக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். ஆட்டுக்குட்டி அவனுக்காக மரித்து விட்டது, ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது. ஆகவே நிச்சயமான ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கு உண்டு. நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, அது ஈசாக்குக்கு பொருந்துகிறதை பார்க்கலாம் நமக்கு அதிகமாக பொருந்தும். ஏன்னா ஈசாக்குனுடைய காலத்திலே நிழலாட்டமா இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இன்றைக்கு பாருங்க, நிஜத்திலேயே தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் பொருந்துமோ இல்லையோ, நமக்கு பொருந்தும். அதனாலதான் ஆவியானவர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நிச்சயமாகவே தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். மறுபடியும் சொல்ல, நிச்சயமாகவே தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஏன்? தேவகுமாரனாய் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டு விட்டார். அவருடைய பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு விட்டது. பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. ஆகவே தேவன் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார். இந்த கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா பிரதர்? சில ஆட்கள் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க பிரதர். நான் சொல்றேன், எபிரேயர் 6:14 பாருங்க பிரதர். எபிரேயர் 6:14 சொல்கிறது, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. உங்க நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்ல, உங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நிமித்தமாக, அவர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, என்ன அருமையான தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறதுல அவ்வளவு தீவிரமா அவர் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஆசீர்வாதம் வேண்டான்ட்டு என்கிட்ட கொடுத்துருங்க. நிறைய சூப்பர் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க பாருங்க ஆவிக்குரிய வட்டாரத்தில். எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், ஆண்டவர்கிட்ட இருந்து எங்களுக்கு நாங்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். கண்ணு திறக்கல, கண்ணு திறந்தவங்க சொல்றாங்க, தாழ்த்துக்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நாங்கள் பெரிய பரிசுத்தவான்களா பெருமை பாருங்க. ஆனா கர்த்தர் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரா? ரத்தம் சிந்தி இருக்கிறாரா? பாவத்தை விலக்கி இருக்கிறாரா? நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே, 2 கையை நீட்டுற ஆண்டவரே. ஆபிரகாம் அன்னைக்கு கர்த்தருக்கு நேராக 2 கையை நீட்டினது போல ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன செய்யறேன்? கரங்களை நீட்டுகிறேன். இதுதான் தாழ்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆசீர்வாதத்தை விரும்பி கர்த்தர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, விரும்பி அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய
பொறுப்பு நம்முடையது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஈசாக்கை பற்றி இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:13 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா அன்னைக்கு அந்த ஆடு மட்டும் இவனுக்காக பலியிடப்படவில்லை என்றால் இவன் செத்து என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருப்பான். இவன் சாக வேண்டியவன், செத்திருக்க வேண்டும். ஆனா இவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டபடினால இவன் வந்து என்ன செஞ்சுட்டான்? தப்பிச்சுக்கிட்டான், பொழைச்சிக்கிட்டான். அருமையானவர்களே, பொழைச்சிட்டு சும்மா இருந்தான்னு மட்டும் போடல. என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து எப்படியானா? பெரியவனானான். அத்தனையும் ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியம். அருமையானவர்களே, தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். என்னைக்கோ சாக வேண்டிய ஆட்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை பற்றி என்ன தெரியாது, என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவை நான் சந்திக்கலைன்னா என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருப்பேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாரு. காரணம், இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினபடினால நான் பொழைச்சிக்கிட்டேன், நான் மரணத்துக்கு தப்பிச்சுக்கிட்டேன். தப்பிச்சது மட்டும் இல்லை, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து எப்படியானா? வளர்ந்துட்டே போறான். இந்த ஆலயத்தை நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க பாருங்க, வரும்போது தொடச்சி கட்டிட்டு வந்தவங்க இன்னைக்கு ஐஸ்வர்யவான்கள் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆகிட்டே போறாங்க. கண்கூடா பார்த்துட்டே இருக்கிறேன். மகா பெரியவர்கள் ஆகிட்டே போறாங்க. அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? நமக்காக பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்து. நமக்காக பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்து. அருமையானவர், நமக்காக அவர் பலியிடப்பட்டபடினால இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து செழித்திருக்கிறார்கள். ஈசாக்கை போல. நான் சொல்கிறேன், அருமையால் தொடர்ந்து இந்த கர்த்தருடைய சத்தியத்தை பற்றிக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த சிலுவையின் சத்தியத்தை பற்றிக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த இயேசுவின் ரத்தத்தின் மேன்மையை பற்றிக் கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிறது போல 1000 மடங்கு பெருகுவீர்கள். நீங்க இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக்கத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஈசாக்கை போல வர வர நம் விருத்தியை அருமையானவர்களே அடைவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். மறுபடியும் சொல்ல, நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இது 2வது பட விளக்கம். இயேசு வருவார், அது நிமித்தமாக மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவார்கள், வாழ்ந்திருப்பார்கள் என்பதற்கு இது 2வது பட விளக்கம். 3வது பட விளக்கம் நான் சொன்னேன், அது இஸ்ரவேலருடைய வீடுகளிலே அடிக்கப்பட்ட இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் அடிமையில இருந்தாங்க 430 வருஷம். பார்வோன் பாருங்க, ஒரு கொடிய அரக்கை மாறி பாருங்க, சர்வாதிகாரி. அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான், இரும்பு மனுஷன் இந்த பார்வோன். அவனுக்கு கீழே 430 வருஷம் அடிமையில இருக்கிறாங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, விடுதலையே வரல. எந்த ராஜாவும் அவங்கள விடுதலையாக்க முடியல, எந்த தலைவனும் அவங்கள விடுதலையாக்க முடியல. அருமையானவர்களே, பொண்ணும் வெள்ளி எதுவுமே அவங்கள விடுதலையாக்க முடியல. அவ்வளோ பெரிய அடிமைத்தனம். ஆண்டவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும், 1 வயது உள்ளதா இருக்கணும், வாலிப ஆட்டுக்குட்டியா இருக்கணும். இயேசுவை பாருங்க, சித்தரிப்பதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு ஆணாக இருக்கிறார், அவர் வந்து பழுதற்றவர், அவர் ஒரு வாலிப ஆட்டுக்குட்டி என்பதை காண்பிப்பதற்காக தேவன் சொன்னாரு. அதை அடிச்சு பாருங்க, ரத்தத்தை எடுத்து ஈசோப்பு கொழுந்துல முக்கி மேல உள்ள மேல் சட்டம் பாருங்க, சைடுல இருக்கிற சைட் போஸ்ட், இதுல வந்து இந்த 3லையும் பூச சொன்னாரு. இஸ்ரவேல் மக்கள் பூசினாங்க, பூசிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க, கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, ராத்திரியில சங்காரதூதன் புறப்பட்டு வர்றான். சங்காரதூதன் யாருக்குமே பயப்பட மாட்டான், பார்வோனுக்கும் பயப்பட மாட்டான். அவன் புறப்பட்டு வர்றான், பைபிள்ல போட்டிருக்குது, அவன் வந்து அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போனான். நல்லா கவனிங்க, அவனை வந்து கடத்தி விடுறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரத்தம். இந்த ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள மாத்திரம் அவனால நுழைய முடியல, ரத்தம் பூசப்படாத வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு அழிவை உண்டாக்குனான். தலைப்பிள்ளைகளை சங்கரிச்சான் பைபிள்ல நாம் வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அப்படின்னா அந்த ரத்தம் எவ்வளவு வலிமை உள்ளது. இது பொன்னை பார்க்கலாம், வெள்ளியை பார்க்கலாம்,
எந்த அரசியல் தலைவர்களை பார்க்கலாம், அருமையானவர்கள், எந்த தாளந்துகளை பார்க்கலாம், திறமைகளை பார்க்கலாம், இந்த இயேசுவின் ரத்தம் மகா வலிமை உள்ளது. பிசாசு அருமையானவர்களே எதுக்கும் பயப்பட மாட்டான், ஆனா ரத்தத்துக்கு முன்பாக நடுங்குகிறான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ரத்தத்துக்கு முன்பாக நடுங்குகிறான். ரத்தத்துக்கு முன்பாக பிசாசுனுடைய அடிமை சங்கிலிகள் நொறுங்குகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அது என்ன அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, அது காலகாலமா வருகிற அடிமைத்தனங்களா இருக்கலாம், ஆனால் இயேசுவின் ரத்தத்துக்கு முன்பாக இந்த அடிமை சங்கிலிகள் அருமையானவர்களை நொறுங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். எல்லாரும் சொல்ல, என்னுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். மறுபடியும் சொல்ல, என்னுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அவர் பலியிடப்பட்டு அருமையானவர்களே அவருடைய ரத்தம் நம்மை சுற்றி பூசப்பட்டிருக்கிறபடினால இன்னைக்கு பிசாசு நம்மளை பார்த்து என்ன செய்யறான்? நடுங்குகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, இவங்க பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா சத்தியம் சொல்லுகிறது பிசாசு நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, என்னுடைய சத்துருக்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களே தட்டி விழுந்தாங்கன்னு போட்டிருக்குது. ஏன் அவங்க தட்டி விழுந்தாங்க? ஏன்னா ரத்த கோடு. இந்த ரத்த கோடு அவனால தாண்டவே முடியாது, தட்டி தான் விழுவான். ஆகவே நம்முடைய எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி அருமையானவர்களை நம்மை சுற்றி ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதுனால எந்த எதிரி நம்மை மேற்கொள்ள முடியாது. அவன் தான் தோற்று போவான். என்னைக்குமே நமக்கு ஜெயந்தான், என்னைக்குமே நமக்கு ஜெயந்தான் அருமையானவர்களே. ஆகவே நம்முடைய பஸ்காவாகிய இயேசு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தின் வல்லமைக்கு முன்பாக எல்லா அடிமைத்தனங்களும் பாருங்க நொறுங்குகிறது. நான் அந்த விடுதலையை அனுபவிக்கிறதுனால சந்தோஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பலவிதமான காரியங்களுக்கு நான் அடிமை. பாவத்துக்கு, பிசாசுக்கு, பயத்துக்கு, சினிமாவுக்கு, சிற்றின்பங்களுக்கு, சிகரெட்டுக்கு, எல்லா தீமைகளுக்கு நான் அடிமையா இருந்தேன். ஆனா என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை விசுவாசனோ அன்னைக்கே இந்த சங்கிலிகள்லாம் நொறுங்கி போச்சு பாருங்க. இன்றைக்கு நான் எதற்குமே அடிமை கிடையாது, நான் ஆண்டவருக்கு அடிமை. அவர் என்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா பாவ சங்கிலிகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. நம்பிக்கையை கர்த்தருடைய ரத்தத்தின் மேல வைக்கணும். சிலருடைய ஒரு எண்ணம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பெரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், ஆனா இன்னும் சின்ன சின்ன அடிமைத்தனங்கள் என்கிட்ட இருந்துட்டே தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அதுக்கு தான் ரத்தத்தை பற்றி உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த ரத்தம் அருமையானவர்களே இது வல்லமையான ஒரு ஆயுதம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் எல்லா பிசாசுடைய அடிமைத்தனங்களையும் மேற்கொள்கிறோம், நொறுக்குகிறோம் என்று சொல்லுகிறார். கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தை பிரயோகப்படுத்தணும், சும்மா இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் எப்போதும் விடிஞ்சா அடைஞ்சா, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்கா உமக்கு நன்றி. ஜெப அறைக்குள்ள போன உடனே, கர்த்தாவே உம்முடைய ரத்தத்துக்கா உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தம் என்னை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது, என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீட்டை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது. பிசாசு இந்த ரத்தத்தை பார்த்து நடுங்குகிறான். எந்த அடிமைத்தனமும் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் தான் அவைகளை மேற்கொள்வேன். விசுவாசிக்கிறீங்களா? இப்படி விசுவாசிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய ரத்தம் எல்லா பிசாசுடைய அடிமைத்தனம் நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறது. ரத்தத்தை ப்ளீட் பண்ணணும், ரத்தத்தை பூசணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மக்கள் அவங்க மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். வேதத்தை நல்லா எடுத்து இந்த ரத்தம் என்ன செய்கிறது என்பதை அருமையானவர்களே தேடி கண்டுபிடிக்கணும். இந்த ரத்தத்தை பற்றி, இந்த ரத்தம் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை பற்றி எங்கெல்லாம் போட்டிருக்கிறது சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அது வாயில அறிக்கையிடணும். இயேசுவின் ரத்தம் பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் பிசாசுடைய கருத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை வாயில வைக்கும்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நான் சொல்றேன், எந்த அடிமைத்தனத்துக்கும் நீங்க அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களை ராஜாவாக்கி இருக்கிறாரு. ஆகவே அருமையானவர்களே, இயேசுவின் ரத்தம் விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஒரு பிரசங்கியார் சொல்றார் பாருங்க,
அமெரிக்காவில் கலிஃபோர்னியா தேசத்தில் ஒரு பெரிய பிரசங்கியாராக இருக்கிறார். அவருடைய சபைக்கு 10,000க்கும் அதிகமான ஆட்கள் போகிறாங்க. அவர் வந்து ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு பிரசங்கியார். அவர் பாருங்க, வாலிபனாக இருக்கும்போது இந்த கருப்பு இனத்தவருக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய சுயாதீனம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது, அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சுயாதீனமான வாழ்க்கை, ஒரு உயர்ந்த வாழ்க்கைன்றது அவங்க திங்க் பண்ணவே முடியாது. ஏன்னா அடிமைத்தனத்தின் பின்னணியிலிருந்து வந்தவங்க. அவங்க இந்த வெள்ளைக்காரங்களாம் அவங்கள அற்பமாக நினச்சதுனால அவங்களால பாருங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை அவங்களால சுதந்திரிக்க முடியல. ஆகவே இவர் சொல்கிறார், இந்த கருப்பு இனத்தை சேர்ந்த இந்த இப்போ பாஸ்டராக இருக்கிறவர் வாலிபனாக இருந்தபோது அவர் கூட பாருங்கள் கொஞ்சம் வாலிப பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா நல்ல வேலை கிடைக்காது, எங்கேயாவது ஒரு சின்ன வேலையை பார்த்து அந்த காசை வாங்கிட்டு இப்படி ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பாராம். இந்த பயலுக்கு பாருங்கள், இந்த வாலிப பயல்களே இப்படி தான் சேர்ந்தானுங்கன்னா ஏதாவது அட்டகாசம் பண்ணுவானுங்க. இந்த பையங்களை சேர்ந்த உடனே கடைசியில் பார்த்தீங்களா என்ன பண்ணுவாங்களா, இந்த கார் ஏதாவது திறந்துருந்துச்சுன்னா இந்த காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் பாருங்க. அத்தனை பேரும் அந்த காருக்குள்ளே ஏறி அந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் சுற்றிட்டே இருப்பாங்களாம். பெட்ரோல் தீர்ந்த பிறகு ரோட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் பார்க் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்களாம். போலீஸ் பாருங்க இவங்களை துரத்திட்டு வருமா, துரத்திட்டு வந்து இவங்களை பிடிச்சி பெரிய குற்றம்லாம் செய்யலை, காரை தான் ஓடி இருக்கிறானுங்க. அதனால பாருங்க 3 மாதம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களாம். அப்புறம் 3 மாதம் ஜெயிலில் முடிச்ச பிறகு திரும்ப வருவாங்களாம். வெளியே வந்தோடனே அதே வாழ்க்கை, பழையபடி அதே அடிமைத்தனம், பழையபடி அதே பாவ வாழ்க்கை. கடைசியில் திரும்பவும் போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சி திரும்பவும் ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க, 6 மாதம் ஜெயிலு. அவர் சொல்கிறாரு இந்த பிரசங்கியார், இப்படியே தான் வாழ்க்கை ஓடி இருந்துச்சு. 3 மாதம் முடிஞ்சு வருவோம், பழையபடி அதே கதை, அப்புறம் திரும்ப 6 மாதம் இப்படியே தான் இருப்போம். ஒரு நாள் பாருங்க, ஜெயிலில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் அவர் யோசித்தாராம், இப்படி ஒரு வாழ்க்கையா, அடிமைத்தனத்தின் வாழ்க்கையா, இதை வாழணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பாருங்க கிருபையா யார் மூலமாவோ இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அவருக்கு வந்து கிடைக்கும்படி செய்தாராம். இயேசு சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். நீ அடிமையா வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, நீ சிறைச்சாலையிலேயே கடந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வந்து பரிசுத்தமா வாழலாம், சுயாதீனமா வாழலாம், ராஜா மாதிரி வாழலாம் அப்படிங்கிற அந்த செய்தியை அருமையானவர்களே ஜெயிலில் கேட்டாராம் பாருங்க. கேட்ட அன்னைக்கு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம், ரட்சிக்கப்பட்டாராம். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அவர் தீர்மானம் பண்ணாராம், 6 மாதம் கழிச்சு ஜெயிலை விட்டு வெளியே போகிறோம். வெளியே போன பிறகு ஒரு நாள் கூட இந்த பாவ வாழ்க்கைக்கு இணங்கக்கூடாது. பாவ வாழ்க்கையின் மூலமாக போலீஸில் பிடிபட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு ஒரு நாள் வரக்கூடாது, ஏனென்றால் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் சொல்லி உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். அருமையானவர்களே, மனுஷனுடைய அந்த வில் பவர் இருக்குதே, அதுக்கு கர்த்தர் மரியாதை கொடுக்கிறார். மனுஷன் ஒரு தீர்மானத்தை எடுத்தானா அதன்படி தான் வாழ்க்கை இருக்கும். தேவன் மனிதனை சித்த சுயாதீனம் உள்ளவனாக உருவாக்கி இருக்கிறார். அந்த வில் பவர்ங்கிற ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறாரு. மனுஷன் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணானா நிச்சயமாக அதை நிறைவேற்ற முடியும். ஆகவே அவர் பாருங்க தீர்மானம் பண்ணாராம், இனிமே அடிமைத்தனமே கிடையாது வாழ்க்கையில, இனிமே ஜெயிலுக்கு வரப்போறதே கிடையாது, கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வெளியே வந்தாராம் பாருங்க. 6 மாசம் கழிச்சு வெளியே வந்த பிறகு பாருங்க இந்த பயல்கள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டில் கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாராம். கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு அருமையானவர்களே அவர் சொல்லுகிறாரு. அதுக்கு பிறகு பெரிய ஆளாயிட்டாராம். அவர் சபை ரொம்ப பெருசாயிடுச்சான். அவர் எழுதுகிறாரு, நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்துட்டேன் வாழ்க்கையில், ஆனால் என்னுடைய நண்பர்கள் அவங்க கதை இன்னும் அதே பழைய கதை தான். இன்னும் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போறது, இன்னும் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போய் இதே வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார், அதற்கேற்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தாரு, கர்த்தரை வந்து சார்ந்து கொண்டார், விடுதலை கிடைச்சிருச்சு. அருமையானவர்களே, பெரிய அளவிலே உயர்ந்தது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனா மாறிட்டாரு. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட தீர்மானங்களை தேவனுடைய மக்கள் செய்யணும், எடுக்கணும். என்னால் முடியல பிரதர், இந்த அடிமைத்தனத்தில் என்னால் விடுதலை ஆக முடியல, அப்படி இல்லை, கர்த்தர் ஏற்கனவே விடுதலை ஆக்கிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறவனுக்கும் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க எல்லா தடைகளையும் மேற்கொள்ள முடியும்? எல்லா பைபிளில் போட்டிருக்கு, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். எல்லாரும் சொல்லுவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் கர்த்தராலே
ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என்னால முடியும். அருமையானவர்களே, அவ்விதமாக விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன அந்த பட விளக்கத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். பாருங்க, 4வது பட விளக்கம், அது இஸ்ரவேலருடைய அந்த பாவ நிவாரண நாளிலே நடந்த ஒரு சம்பவம். வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்க, பிரதான ஆசாரியன் 2 பழுதற்ற வெள்ளாட்டு கடாவை கொண்டு வரானா. ஒரு ஆட்டுக்கடாவை கொன்று அதனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து அதை தெளித்து மக்களுக்கு பாவ நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பானா. அது இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு ரொம்ப அற்புதமானவர். அன்னைக்கு பலியிடப்பட்டது மிருகம், அதை பலி செலுத்தினது ஆசாரியன். ஆனா இயேசு அருமையானவர்கள், அவர் தான் பலி. சாகும்போது அவர் பலி, உயிரோடு எழும்பும் போது அவர் ஆசாரியன். பாருங்க, ஆசாரியனாக பரலோகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து நமக்காக, எல்லாரும் சொல்லுவாங்க எனக்காக, நமக்காக அந்த ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய மக்கள் யாருமே பாவத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இயேசு நித்திய மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். அவங்க ஆசாரியன் 1 வருஷம், ஆனா இயேசு நித்தியமாய் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு என்னை நித்தியமாக பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவாங்க, இயேசு என்னை நித்தியமாக பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். கடைசியாக அந்த 2வது ஆட்டுக்குட்டி அதை சேர பண்ணி ஆசாரியன் அது தலை மேல கையை வைப்பானா. வச்சு இஸ்ரவேலுடைய பாவங்கள் எல்லாம் அது மேல என்ன செய்வானா, கூறுவானா. பாவம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. இஸ்ரவேலருடைய பாவங்கள்லாம் ஆட்டுக்குட்டி மேல போயிடுச்சு. இப்ப அந்த ஆட்டுக்குட்டியை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்து வனாந்தரத்துல குடியில்லாத தேசத்துல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவன் அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டே அப்படி போவானா. அப்படி போகும்போது அருமையானவரை இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், அதோ போகுது என் பாவம் பாங்களாம். அப்புறம் அது கண்ணுக்கு எட்டாத தூரம் போன பிறகு அவங்க சொல்லுவாங்களாம், என் பாவம் தொலைஞ்சே போச்சு அப்படிமாங்களாம். இனி 1 வருஷத்துக்கு பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. இனி 1 வருஷத்துக்கு எந்த பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது. இனி 1 வருஷத்துக்கு எந்த வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது. இனி 1 வருஷத்துக்கு எந்த தரித்திரமும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆடு என் பாவத்தை சுமந்துட்டு போயிடுச்சு. இயேசு அதைத்தான் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, கெத்செமனே தோட்டத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசுவின் மேல தேவன் செய்றாரு, சுமத்தினாரு. கைகளை வச்சு நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணாரு. நான் சொல்லுறேன், நம்ம பாவம் எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லா பாவமும் அவர் மேல போயிடுச்சு. அவர் அதை சுமந்துட்டு குடியில்லாத தேசத்துக்கு போனார், பாதாளத்துக்கு போனாரு. பாதாளத்தில் போய் இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாம் புதைச்சிட்டு நம்முடைய சார்பாக வெற்றி வேந்தனாக, புதிய ஏற்பாட்டின் மனிதனாக மேல வந்திருக்கிறார். ராஜாதி ராஜாவா வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவங்க சொல்றாங்க, என் பாவம் தொலைஞ்சே போச்சு, இனி பாவத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, பாவத்தினால் வருகிற எந்த விளைவும் என்னை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கவனிங்க, மீகாவுக்கு திருப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் எங்க கொண்டு போய் போட்டுருவாரு, ஆழத்துல கொண்டு போய் போட்டுருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பாவத்தையும் ஒண்ணு பாக்கி விடாம எல்லா பாவத்தையும் எடுத்துட்டு போய் ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அதை எடுத்துட்டு வராத. ஜெபத்துல வரும்போது ஆண்டவரே நான் அந்த பாவத்தை செஞ்சேன், நான் இந்த பாவத்தை செஞ்சேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட சொல்லாத. கர்த்தர் எந்த பாவம்னு கேட்பாரு. ஏனென்றால் எல்லா பாவத்தையும் கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழத்தில் செய்தாரு, போட்டுட்டு வந்துட்டாரு. இனி பாவமே கிடையாது. அருமையான, இன்றைக்கு நாம் கோபாக்கினின் பாத்திரங்கள் அல்ல, இன்றைக்கு கிருபா பாத்திரங்களா இருக்கிறோம். இன்றைக்கு பாவத்து நிமித்தமாக கோபம் நம்ம மேலே ஊற்றப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நம்முடைய பாவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டபடினால நம்ம மேலே வருகிற தேவ கோபம் எல்லாம் இயேசுவின் மேலே ஊற்றப்பட்டு தீர்ந்து விட்டது. இன்றைக்கு நாம் கிருபா பாத்திரங்கள். அருமையானவர்களே, கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே ஊத்திட்டே இருக்கிறாரு. எது வரைக்கும் ஊத்துறாரு? நிரம்பி வழிகிற வரைக்கும் ஊத்துறாரு. ஆகவே அருமையானவர்களே, ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்க. ஆரோக்கியம், வாழ்வு, வளமை, வெற்றி இயேசுவின் புண்ணியத்தினாலே நிரம்பி வழிகிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என் பாத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர்
என் மேய்ப்பராக இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.